ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஊவண்ணா எழுத்தில் என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குட்டீஸ். அதாவது உயிர் எழுத்துக்களில் வர்ற ஊவண்ணாவில் என்னென்ன சொற்கள் இருக்குது, என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா குட்டீஸ்? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? ஊதல், ஊ தா இல், ஊதல், ஊதல், ஊதல். ஊசி, 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 ஊசி. ஊரணி, 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 ஊரணி. ஊரணிங்கிறதுக்கு பேர் என்ன? குளம். ஊஞ்சல், ஊ இன் சா இல், ஊஞ்சல், ஊஞ்சல். ஊழியர், ஊழியர்னா என்ன வேலை பார்க்குறவங்க. ஊழியர், ஊழியர், ஊழியர். அதாவது சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் ஊழியர். ஊற்று, இற்று, ஊற்று, ஊற்று. அதாவது கீழே தண்ணி ஊறுற பகுதி தான் ஊற்று. ஊர்தி, ஊர்தினா பேருந்து. ஊர்தி, 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 ஊர்தி. பேருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, பஸ்ஸு. அது ஊர், ஒரு கிராமம், ஊர், அதுதான் ஊர். ஊர், ஊர், ஊர். அவ்வளோதான் குட்டீஸ். உயிர் எழுத்துக்களில் உள்ள ஒவ்வொன்றாவில் என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.